இன்னொருத்தர் வாசிங்க. ஓ, அதனால தான் உபவாசத்துக்கு கை தூக்கலையே நீங்க. என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் திருப்தியாய் சாப்பிட்டு. அல்லேலூயா. வசனம் திருப்தியா சாப்பிட்டு சொல்லும்போது நீ என்னை பட்டினியா வந்து ஜெபம் பண்ணுன்னு எப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. எவ்வளோ ஞானமாக இருக்கிறீங்க பத்தியா நீங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? பிரைஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரதான கிருபை உங்கள் கூட இருக்கும். ஆண்டவர் விசேஷமாக உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ். இப்போ வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் அது அது வேணாம்மா, அது மக்கள்லாம் கை தூக்கவே இல்லையா? கீழே வாசிங்க. இதுதான் நமக்கு. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமாம், என் ஜனங்களுக்கு மெயின் காரியம் சாப்பாடு தான் அப்படின்றது தேவன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதை கை கொண்டுறீங்களே, அதுதான் எனக்கு இன்றைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன பாஸ்டர் சாப்பிட சொல்லியிருக்கிற ஆண்டவர் நீ சாப்பிடாதவான்ற, இது என்ன அர்த்தம்? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே தேவன் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விசேஷங்களை திருப்தியா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சம்பூர்ணமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் விசேஷமானவருங்க. அவரை போல ஒரு கர்த்தர் இந்த பூமியில ஒன்றும் கிடையாதுங்க. நோ ஒன். அல்லேலூயா. யாருமே கிடையாது, அவரை போல யாரும் கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த வார்த்தை, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அல்லேலூயா. ஆமாம், உங்களை அதிசயம் அன்னமாய் நடத்தின தேவன் அவர். போன ஜனவரியிலேருந்து இந்த ஜனவரி வரையிலும் நான் இத்தனை நாள் பட்டினியாக கிடந்தேன் அப்படின்ற மட்டும் கை தூங்க பார்க்கலாம். அப்போ எல்லாமே வசனத்தின் படி என்ன நம்மளை போஷித்திருக்கிறார் ஆண்டவர். போன இந்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வரையிலும் உங்களுக்கு யாரும் பட்டினியாக இருக்க மாட்டீங்க. தேவன் சம்பூர்ணமாய் சாப்பிட வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், எல்லாம் மான் கறி தான், வான் கோழி தான், நாட்டு சிக்கன் தான், நாட்டு கோழி தான், மட்டன் தான். அல்லேலூயா. தேவன் அபிரதமாக சம்பூர்ணமாக சாப்பிட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இல்லைன்னா கிடைக்காது. பிரசங்கம் பண்ணும்போது கேட்டு ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டா, அதன்படி எனக்கு ஆக கடவுது, அதன்படி எனக்கு ஆக கடவுது, அதன்படி என் வயிறு நிறைய கடவுது, அதன்படி எனக்கு நல்ல உடை கொடுக்க கடவுது, அதன்படி எனக்கு நல்ல உடல் சுகம் கொடுக்க கடவுது. ஆமேன்னு சொல்லிக்கினே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும் செய்தியை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இப்போ ஆண்டவர் நம்மளை சம்பூரணமாய் நடத்தி வந்த தேவன் அவர். சம்பூரணமாய் நடத்தி வந்தவர் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்து, அல்லேலூயா, வாய் கொமட்டி போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நல்ல விழிப்பா இருக்கிறீங்க, அதனால சிரிச்சேன். இந்த விழிப்பு எனக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷமாக நடத்துவாராக. அப்படின்னா இந்த வருஷத்தில் நமக்கு ஆகார குறைவே வராது. வருமா? வசனமே பக்காவாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு போதும் போதும் மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஆமென். ஏன் சொல்லலை?
நீ சொல்லலைன்னா உனக்கு பத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட போகிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், மீதி மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஆமேன். நீ சொல்லாதவங்களுக்கு கிடைக்காது, உனக்கு பத்தாது. கதை கேட்டுக்கினே இருக்கணும், செய்தி கதையை கேட்கணும். அல்லேலூயா. கீழே என்ன சொல்கிறாரு? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவன். எப்படி? அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நினச்சி பாருங்க, நான் பிறந்த வீட்டில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன். நான் திருமணம் ஆகாத முன்னே எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படாத முன்னே எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன். உங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்திருப்பார். அவர் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பேரு அதிசயருங்க. அவர் பேரே அதிசயர். நம்ம யாரு? அதிசயருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம யாரு? அதிசயருடைய பிள்ளைகள். அவர் பேரே அதிசயர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தராம், சமாதான பிரபுவாம் இயேசு இவரே. பெத்தலைக்கு செல்வம் வாருங்கள், தேவ புத்திரனை காண சேருங்கள். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இயேசுவை தரிசியுங்கள். பெத்தலைக்கு செல்வம் வாருங்கள், தேவ புத்திரனை காண சேருங்கள். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இயேசுவை தரிசியுங்கள். முன்னோர்கள் முன்னுரைத்த பாலனும் இவர், பின்னோர்கள் காத்திருந்த சீலனும் இவர். இவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரா, சமாதான பிரபுவா இயேசு இவரே. இவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரா, சமாதான பிரபுவா இயேசு இவரே. இவர் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்த தேவன். கடந்த வருஷத்தில் அதிசயமாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டிலே உன்னை அதிசயம் அதிசயம் அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு குறை வராது. அல்லேலூயா. நீங்க நிறைவாய் இருப்பீங்க, நிறைவாய் வாழ்வீங்க. அல்லேலூயா. அநேகர் பரிபூர்ண சுகமாவீங்க. அநேகருக்கு தேவன் கிடைக்காததெல்லாம் கிடைக்க வைக்க போகிறார். ஒரு பெரிய அதிசயம் இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு செய்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த அதிசயமானவரை நம்ம விடவே கூடாதுங்க. அவரை விடாம ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது தேவன் நமக்கு விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் பசுமாடு புதிதா ஒரு பசுமாடு வாங்கினான், பெண் பசுமாடு. ஆண்டவர் இதில் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வாங்கினான். கர்த்தர் சொன்னாரு, அது சினைப்பட்டு அது குட்டி போடும்பொழுது, குட்டி போடுறதுக்கு முன்னே ஆண்டவர் சொன்னார், அவன் புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆண்டவர் சொன்னாராம், இந்த பசுமாடு உனக்கு பெண் குட்டி கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னாராம். என்ன குட்டி? பெண் குட்டி. ஏன்னா பெண் குட்டி தான் பெருகும். பெண் குட்டி கொடுக்க போகிறதுன்னு சொன்னார். இவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, ஏன்னா உண்மையா தேடுகிறவன், உண்மையா தேடுகிற யாவரோடும் தேவன் பேசுவார். உண்மை தவறிட்டா பேச மாட்டார். உண்மையா தேவனை ஃபாலோ பண்றவங்க மெய்யாகவே தேவன் அவர்களோடு பேசுவார். அல்லேலூயா. அந்த மனுஷன் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு, இந்த மாடு என்ன போட போகுது?
பெண் குட்டி போட போகுது அப்படின்னார். இவன் ஆண்டவர் சொன்ன அந்த சந்தோஷத்துல அந்த கிராமத்திலே சொல்லிட்டான். ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் போட்டதோ கடா குட்டி. வெக்ஸ் ஆயிட்டான். என்னடா இது, ஆண்டவர் சொன்னார், அவர் பேரில் நான் ரொம்ப சந்தோஷமாப்பட்டு கர்த்தர் எனக்கு என் மாட்டுக்கு பெண் குட்டியை கொடுக்க போகிறார் அப்படின்னு இந்த கிராமம் முழுதும் சொல்லிட்டேன். ஆனால் போட்டது என்ன குட்டி? கடா குட்டி போட்டது. கடா குட்டி வந்து வெளியே விழுது. அவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அவன் யாரையும் பார்க்கல, ஆண்டவரை நோக்கி பார்த்தான். மறுபடியும் ஒரு சத்தம், மே அப்படின்னு பெண் குட்டி போட்டது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நடந்த உண்மைங்க. ஒரே பசு 2 குட்டி போடுகிறது அரிதுங்க. ஆனால் தேவன் செய்கிறார். அவர் அதிசயமான தெய்வம். உன் வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்வார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். செய்வாருங்களா? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபங்க. அவன் இடையில இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஜெபம், பிரேயர். ஆண்டவர் முழு மனதோடு ஆராதிக்கிறதும் அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே கை கொள்ளுகிறதும் அவரை கனப்படுத்துகிறதும் தன்னுடைய நேரமெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்து ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவன் பேசுவார். ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் டபுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. அவன் எவ்வளோ மாற தட்டி இருப்பான் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அந்த கிராமத்தில் நடக்காத காரியம் நடந்திருக்குதுங்க. ஒரு மாடு 2 குட்டி போட்ட கதையே கிடையாது. ஆனால் தேவன் செய்வார். அவரால் எல்லாம் முடியும். நீ ஆராதிக்கிற சர்வ வல்லவர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். இதை ஏன் ஆண்டவர் இந்த ஞாபகத்தை கொடுத்தார்னா, இந்த வருஷத்தில் உனக்கு டபுள் ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாத, அவர் மேல விசுவாசமா இரு. அவர் என்னெல்லாம் சொல்றார் அப்படியே செய். உன் தரித்திரத்தில் அவரை கனப்படுத்து. பக்கா தரித்திரங்க. அந்த தரித்திரத்தில் தேவனை கனப்படுத்தி பாரு. டபுள் ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அவர் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர். அல்லேலூயா. அவர் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அவர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, அவன் குருட்டு கண்ணை திறந்த உடனே தேவன் அந்த பத்திமேய்க்கு கொடுத்த அந்த சுகத்தை அவன் கண்டவுடனே அவரை துதித்து கொண்டு அவர் பின்னே சென்றானாம். துதித்து கொண்டே அவர் பின்னே சென்றான். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். துதி எதனால உண்டாகுதுன்னா, அவர் செய்யற அதிசயம். அல்லேலூயா. முதலாவது நம்மை அர்ப்பணிக்கணும் அவருக்கு. வெறுமையான இந்த சரீரத்தை, வெறுமையான இந்த ஆத்துமாவை, வெறுமையான இந்த ஆத்துமா ஆவியை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். நீ அர்ப்பணித்தால் தான் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தால் தான் உண்மையான ஸ்தோத்திரம் வாயிலே வரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீ அர்ப்பணிக்கும் போது உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றுமே இல்லை, அதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துப்பார். அது யாருக்கும் கொடுத்துறாத. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு மட்டும் கொடுத்துப்பாரு. அற்புதம் விளங்கும். அதிசயம் விளங்கும். அதிசயம் விளங்கின பிறகு நீ அவரை துதிப்ப. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். என் தெய்வம் சொன்னார்னா சொன்னது தாங்க. அவருக்காக யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை என் தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. சும்மா 1 மணி நேரத்துக்கு கூட அல்லேலூயா தேவனை விட்டு விலகாதீங்க. 1 நிமிஷம் கூட விலகாதீங்க. கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்ததாவே இருக்கட்டும். ஒருவேளை சத்துரு கிரிகளை நீ ஏமாந்தாலும் உடனே தேவனுக்கிட்ட போயிடு. அல்லேலூயா. டாடி, நான் ஏமாந்து போயிட்டேன், சாரி ஆண்டவரே, இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படி தேவனோடு பேசு. நீர் அதிசயர், நீர் அற்புதர், நீர் என்னை வாழ வைக்க உமால முடியும் ஆண்டவரே. நீங்க சொல்லணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அற்புதம் செஞ்சுட்டார்னா துதி எங்கிறது தான் வரும் தெரியாதுங்க. அப்படிப்பட்ட விசேஷமான துதி ஆண்டவரை மகிமைப்படும். தேவன் அற்புதம் செஞ்ச ஒவ்வொருவரும் அவரை துதித்து கொண்டே போனார்கள். நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன்.
மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் ரொம்ப அவசியம். அவ அர்ப்பணிக்கிறான். நான் எங்கெங்கே போயிட்டேன், எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன், முடியல, ஒண்ணுமே ஆகலை. அவ ஆவி ஆத்மா சரீரத்தை சொல்றா, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், தொட்டு சுகமாவேன். கொடுத்தான். முதல்ல இதயத்தை கொடுத்தான். அல்லேலூயா. இதயத்தை கொடுத்தா. இதயத்தை கொடுக்கிற யாவருக்கும் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து பாருங்க. அதாவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி என் தேவன் தான். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் சரியான குடிகாரர்கள். குடின்னா பல்ல தேய்க்காம குடிக்கிறவனுங்க. எப்படிப்பட்ட குடி? பல்ல தேய்க்காம குடிக்கிறவனுங்க. அதிகாலையில் எழும்பி அந்த சாராயத்தில் தான் பல்லு தேய்ப்பான் போல அவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனா தாயோ கவனிக்கல. தாயாரோ பக்திக்குரிய மகள், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகள். நிரந்தர குடிகார். என்ன கவனிக்கணும். அங்க குழந்தையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூடாது. எமிமா சிஸ்டர், எமிமாவா ஜமிமாவா, உனக்கு இவ்வளோ வேதனை இருக்குது, செய்தி கேட்காம அங்கங்கே நீ பார்த்துட்டு இருக்கிற, கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், என்ன 24 hours போதையில் இருக்கிறவர்கள். எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அந்த தாயார் கேட்கல. எவ்வளோ சொன்னாங்க, கேட்கல. ஒரு நாள் மூத்தவன் தான் ரொம்ப குடிகார், பயங்கரமானவன். மூத்தவன் அழுக்கு வஸ்திரத்தோடு அவன் வீட்டுக்கு வரான். கொஞ்சம் அரை போதையில் வரான். வந்தால் கதவு கிட்ட வந்தால் தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் கேட்குறது. யார் இது அழுகுறாங்களே அப்படின்ட்டு அந்த அரை போதையிலே கேட்குறான். உள்ள அழுகையின் குரல், என் மகனை ரட்சிக்க மாட்டீரா, என் பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டீரா, ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, என் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோலில் வரட்டும், என் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோலில் வரட்டும், என் பிள்ளைகள் என் குடும்பம் உன்னுடைய ஆளுகையில் வரட்டும். தேம்பி 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 அழுகிற சத்தம். வேறு எந்த வார்த்தையும் இல்லை. என் குடும்பம் உமது கண்ட்ரோலில் வரட்டும்ப்பா, என் பிள்ளைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, என் பிள்ளைகளை நீர் கண்ட்ரோல் பண்ணுங்க, என் பிள்ளைகளை நீர் கண்ட்ரோல் பண்ணுங்க. எத்தனை நாள் உபவாசம்? 7 days. 7 நாள் உபவாசத்தில் 7 நாளும் கண்ணீர் 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 பிரச்சனை. வேறு வார்த்தையில், என் பிள்ளைகளை நீர் கண்ட்ரோல் பண்ணுங்க, என் பிள்ளைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, என் குடும்பத்தை நீங்கள் ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, என்னால் முடியாது, என்னால் முடியாது, உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். அவனும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நின்றுட்டு இதே வார்த்தை, அந்த அழுகின் குரலை கேட்டு கேட்க கேட்க தேவன் அவனுடைய உள்ளத்தை திறந்தார். தேவன் அவன் உள்ளத்தை திறந்தார். என் தாய் இப்படியும் ஜெபிப்பார்களா, என் தாய் இப்படியும் சாப்பாடு இல்லாமல் ஜெபிப்பாங்களா, என் தாய் இப்படியும் வெம்பி தேம்பி அழுவார்களா தேவனுடைய சமூகத்தில் என்ற அந்த சத்தத்தை கேட்ட உடனே தேவன் அவன் இதயத்தை திறந்தார். அவன் போயிட்டான். 5 நாள் வீட்டுக்கே வரல. அவன் முதல் செஞ்சது என்னன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டது போய் பல்ல தேய்ச்சான், குளிச்சான், ஏதோ அழுக்கு வஸ்திரத்தை துவச்சி கட்டிக்கிட்டான். 5 நாள் வீட்டுக்கே வரல. தாயினுடைய குரல் அவன் உள்ளத்தில் பேசிட்டே இருந்தது. 6வது நாள் வீட்டுக்கு வந்தான். அல்லேலூயா. 7வது நாள் அவன் தாய் போகிற சபைக்கு போகாமல் ஒரு ஊழியக்காரன் தெரிந்து கொண்டு அந்த சபைக்கு போனான். அங்கே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டான். அல்லேலூயா. தாய்க்கே தெரியாது. ஒரு நாள் பின்னே வந்து உட்கார்ந்திருந்தான். அழுக்கு வஸ்திரம்தான், ஆனால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தோடு. ஒரு நாள் திடீர்னு தாய் திரும்பி பார்க்கும்போது தன் மகன் உட்கார்ந்திருந்ததை அவள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா.
தாயார் போன பிறகு அவன் பலிப்பிடத்தில் எல்லாமே சபை முடிந்து போன பிறகு அவன் பலிப்பிடத்தை பிடித்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். பலிப்பிடத்தில் வருகிற அந்த பாஸ்டருடைய காலை பிடித்து கெஞ்சி மன்றாடி என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னான். கொஞ்ச காலம் சென்றது. அவன் அந்த ஊழியக்காரருக்கு உடன் ஊழியராய் மாறினான். பிறகு இன்னும் கொஞ்ச காலம் சென்றது. அந்த திருச்சபையில் அவனுக்கு ஒரு கிளை சபை வைக்கப்பட்டு அந்த கிளை சபையில் அவன் உதவி போதகராக நியமிக்கப்பட்டான். 7 நாள் பிரயர், கண்ணீரோடு ஜெபம், 7 நாள் புசிக்காமல் குடிக்காமல் தேவனுடைய பாதத்தில் அழுது 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 ஜெபித்ததற்கு தேவன் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கு செய்தார். ஜெபிக்கிற தாய்களை தேவன் வெட்கப்பட விட மாட்டாருங்க. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. தாயே, நீ ஜெபம் பண்ணிப்பார் உன் பிள்ளைகளுக்காக. தகப்பனே, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிப்பார். எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும், எப்பேற்பட்ட அடங்காத பிள்ளைகளா இருந்தாலும் தேவன் அதை அடக்கி உன்னிடத்தில் கொண்டு வந்து வைக்க தேவன் வல்லவர். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் ஜெபம் சரியில்லைன்னா உன் பிள்ளைங்க சரி இருக்க மாட்டாங்க. அதிசயம் நடக்காது. உன் ஜெபம் சரியில்லைன்னா உன் பிள்ளைங்க சரி இருக்க மாட்டாங்க. நீ தேவனுக்கு நேரத்தை கொடுக்கலன்னா உன் பிள்ளைங்க நேரா நடக்க மாட்டாங்க. நீ நேரத்தை கொடுத்து பார், உன் குடும்பம் நேரா நடக்கும். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நடந்த உண்மை, நடந்த உண்மை. என் செல்வங்களே, தேவன் ஒருபோதும் ஜெபத்திற்கு வெட்கத்தை ஊட்டுகிறவர் அல்ல, வெட்கத்தை சூட்டுகிறவர் அல்ல. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கிரீடத்தை சூட்டுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொன்னார். என் ஜனங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் அதிசயமா நடத்தி வந்தார்மா நம்மள. ஹல்லேலூயா. படிக்க தெரிஞ்சிட்டு பிள்ளைங்க படிக்காம ஃபெயில் ஆகுறாங்கன்னா அது அவனுடைய பலவீனம். படிக்க தெரிஞ்சிட்டு படிக்காம இருக்கிறனா அது அவனுடைய பலவீனம். 10th அவன் ஃபெயில் ஆவான், +1 ஃபெயில் ஆவான், மற்ற 9, 8 ஃபெயில் ஆனா அது அவ்வளோ பேச முடியாது. நான் 10th ஃபெயில் ஆயிட்டா பேசப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வருகை மிக சமீபம். அந்த நாளில் ஜெபிக்காதவர்கள் ஃபெயில் ஆகக்கூடாது. அந்த நாளில் ஃபெயில் ஆயிட்டா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஹல்லேலூயா. படிக்க தெரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு பதில் ஸ்கூல்ல மற்றவர்களோடு அரட்டை அடிச்சுட்டு நடத்துகிற டீச்சரை கேலி கிண்டல் பண்ணிட்டு, ஹல்லேலூயா, பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கிண்டல் கேலி பண்ணிட்டு தன்னுடைய நாட்களை ஜாலியாக செலவு பண்ணிட்டு எக்ஸாம் எழுத உட்காரும் பொழுது திருன்னு முழிச்சுட்டு எழுத வேண்டியதெல்லாம் எழுதாம பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு, இவனுக்கு நல்லா தெரியும் நான் பாஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் படிக்கல, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன் நமக்கு நிறைவேறல, நான் நல்லா ஜெபிக்கல, ஏன் நமக்கு இது இன்னும் காணல, நான் அதிகாலையில் ஏன் தேவனை தேடல, ஏன் எனக்கு இந்த இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனை, அவருடைய பரிசுத்த ஓய்வினால நான் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணல. நல்லா தெரியுங்க. ஹல்லேலூயா. பெரிய பெரிய லட்சாதிபதிகள், பெரிய பெரிய ராஜாக்கள், அதாவது ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அனைவரும் தேவன் நியாயத்திருக்கும் போது ஒன்றுமே சொல்ல முடியாதான், அப்படியே தன்னை கையை கட்டிட்டு அந்த நரகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாரும் தப்ப முடியாது, யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படி நான் இப்படி, அங்கே சான்ஸே கிடையாது. உனக்காக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போங்கன்னா போய் தான் ஆகணும். அங்க மறுத்தர வார்த்தையே இல்லையா. நேரம் இருக்கிறது ஜெபிக்க முடியாது, நேரம் இருக்கிறது தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது,
நேரம் இருக்கிறது, அதிகாலையில் ஆண்டவரை தேட முடியாது. இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் அல்லேலூயா நமக்கு இருக்கிறதினாலே தேவன் வந்து நமக்கு அற்புதங்கள் செய்ய முடியாது. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகுவதில்லை. தேவன் யாருக்கு சொன்னாரு? அவருடைய ஜனங்கள், அவரை தேடுகிறவர்கள் அவருடைய ஜனங்கள், அவரை தேடுகிற அதிகாலையில் தேடுகிற யாவரும் அவருடைய ஜனங்கள். அவங்க வெட்கப்படவே மாட்டாங்கங்க. இன்றைக்கு நான் அடிச்சு சொல்கிறேன், நீ தேவனை தேடுக, அதிகாலை தேடுகிறது உண்டானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உன்னுடைய 24 மணி நேரத்து ஒரு அவர் நீ ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபம் பண்ணிப்பாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு மனுஷன் பிடெக் படிச்சாங்க, அவன் படிப்பு ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் முதல் பரிசு, அதாவது முதல் முதல் விசேஷமாக அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான். ஆனால் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவே மாட்டானா. தாய் தகப்பனுடைய உள்ளத்தை அப்படியே கரைத்தவன், தாறுமாறாய் நடந்தவன். சரியான வேலை கிடைக்கலங்க அவனுக்கு. நல்ல படிப்புங்க, சரியான வேலை கிடைக்கல. அவனை போகும்பொழுது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாததினால சரியான வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் சரியான ஊதியம் கிடையாது. என் செல்வங்களே, தேவனை நோக்கி பார்க்கிற யாவரோடும் என் தேவன் பேசுகிறவர். இயேசுவை நோக்கி பார்க்கிற யாவரோடும் என் தேவன் பேசுகிறவர். அல்லேலூயா. அவரை நோக்கி உங்க 2 கண்கள் அவரை நோக்கி பார்த்துருச்சுன்னு அனுதினமும் அந்த 1 மணி நேரம் ஜபிக்கவே ஜபிக்காதீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு சர்ச்சில் ஒரு பெரியவர் போய் ஜபிப்பாராம். நேராக போய் நிற்பாராம், அவ்வளோதான், வாய் மட்டும் முனவிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் நின்றுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாராம். மறுநாள் வருவாராம், வாய் மட்டும் முனவும், அப்படியே இந்த இந்த கழுத்து இப்படி தான் மேலே பார்த்தது போல இருக்கும். 1 மணி நேரம் அப்படியே இருந்துட்டு போயிடுவாராம். இந்த முனவுற சத்தெல்லாம் இருக்காதான். இவர் பல மாதங்களாக இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அந்த சர்ச்சுடைய ஃபாதர் வந்து, இவன் என்ன வரான் போகிறான் இத்தனை மாசமா, ஒரு சத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை, வந்துட்டு எல்லாமே தொட்டு தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. இவன் எதையும் கும்பிட மாட்டான், அப்படியே வந்து நின்றுட்டு 1 மணி நேரம் நின்றுட்டு போயிடுறான். கிட்ட வந்து இவன் என்னத்தான் சொல்கிறான்னு பார்த்து காது கொடுத்தா கூட காது கேட்கல. ஏன்னா அவன் உதடு மட்டும் அசைக்கிறது. மீண்டும் பல மாதங்கள் போனது. ஃபாதர் தன்னுடைய அங்கியோடு வந்து நின்றார். என்னப்பா, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு 7-8 மாதமாக நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ வர நிற்கிற, மறுபடியும் போயிடுற, வர வந்து நிற்கிற, மறுபடியும் போயிடுற, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுவா, நான் வந்து நிற்பேன், நான் கண்ணு மூடின உடனே என் இயேசு வந்து நிற்பார். நான் அவரை பார்ப்பேன், அவர் என்னை பார்ப்பார். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதுதான் என் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும். நான் அவரை பார்ப்பேன், அவர் என்னை பார்ப்பார். என் செல்வங்களே, நீ அவரை நோக்கி பாரு, அவர் முழு ரூபத்தை நீ பார்க்கலாம். என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை அதிசயம் காண செய்வார். உன்னை சம்பூர்ணமாய் சாப்பிட வைப்பார். கொடுத்து கொடுத்து துதிக்க வைக்கிற தேவனுங்க. கொடுத்து கொடுத்து துதிக்க வைப்பார். உனக்கு கொடுத்து கொடுத்து துதிக்க வைப்பார். உன்னை குறைப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. சம்பூர்ணமான ஆகாரம், அதிசயங்கள். ஏன் துதிக்க மாட்டேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய கண்கள், உன் ஜெபத்தில் நீர் அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவர் உன்னை நோக்கி பார்ப்பார். தெய்வத்திற்கு உனக்கு ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணுங்க. இந்த கனெக்ஷன் உனக்கு இருந்துட்டுன்னா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் அவர். அல்லேலூயா. ஆமாம், துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய விசேஷம் வந்து இந்த உலகத்திலே மிக மிக சிறந்ததுங்க. அது அவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளஸ்ஸிங். உங்கள் ஊரில் இருக்கிறவங்க போல இருக்காது. நீ வாழுகிற அந்த தெருவில் அத்தனை பேரை காட்டிலும் உன்னை டிஃப்ரெண்ட்டாக தேவன் நிறுத்துவார். வித்தியாசமாக நிறுத்துவார் உன்னை.
அழகா நிறுத்துவார், நேர்த்தியா நிறுத்துவார். அல்லேலூயா. மற்றவளை போல நீ இருக்க மாட்டே, நீ ஒரு விசேஷமாக. அல்லேலூயா. ஆண்டவர் உன் தலையை உன் தெருக்களிலே, நீ வாழ்கிற ஊர்ல, நீ வாழ்கிற பட்டணத்துல, கிராமத்துல, என் தேவன் உன்னை உயர்த்துகிறதுக்கு அவர் வல்லவர். அவர் உன்னை எப்படி திரும்ப அழைத்து வந்தாரு? உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் என் தேவன் சுமக்கிற சர்வ வல்லவர். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் தேவன் கைவிட மாட்டாருங்க. அவர் சுமந்து கொண்டு வருகிற கர்த்தர். அவர் உன்னை சுமந்து கொண்டு வருகிற தேவன், உம்மை சுமக்கிறவர் அவர். அல்லேலூயா. அதனால தான் அந்த காஸ்பல் புஸ்தகத்தில் தேவன் சொன்னார், உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பாரத்தை அவர் மேல வச்சுடு. உன்னை மட்டுமல்ல, உன் பாரத்தையும் சுமக்கிற கர்த்தர் அவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் அவரிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க, விசேஷமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனா நடந்து வந்த வழிகளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் அப்படி நடத்தினீர், தேவனை இப்படி நடத்தினீர், கர்த்தா நீர் இப்படி நடத்தினீர், என்னை சுமந்து கொண்டு வந்தீர். அல்லேலூயா. என் பிள்ளைகளை சுமந்தீர், என் குடும்பத்தை நீ நடத்தி வந்தீர், நீ மட்டும் நடத்துகிறீர். என் செல்வங்களே, ஆண்டவர் உங்களை விசேஷமாய் சுமந்து கொண்டு வந்த தேவன். நீங்க சும்மா வரலங்க, இங்க அவர் உங்களை சுமந்தார். அவர் உங்களை சுமந்தார். அல்லேலூயா. அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அவர். அல்லேலூயா. இப்போ அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? விசேஷமாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் மகிமைப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் விசேஷமானது. அல்லேலூயா. உன்னை சுமந்த தேவன் அவர், உன்னை சுமந்த கர்த்தர், உன்னை சுமந்த தேவன். முடவன் கூட தேனுக்கு ஆசைப்படலாங்க. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா முடவன் கூட கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாம். தேவன் அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா உலகத்தின் பழமொழி என்ன? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அதுக்கு நிறைய கதைகள் இருக்கிறது. நான் கிறிஸ்துக்குள்ள சொல்கிறேன், முடவன் கூட கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாம். அந்த கொம்பு தேனை என் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கிறேன், இதை மறுபடியும் சொல்றேன். டெய்லி ஒரு மரத்தில் பெரிய கூடு கட்டியிருந்தது, தேன் கூடு, நல்ல வளமான தேன் கூடு. அந்த தேன் மேல ஒரு முடவன் ஆசைப்பட்டு அடிக்கடி அவன் வாழ்கிற அந்த காட்டு பகுதி பக்கத்தில் அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று பார்ப்பானா. பெரியவர்கள் தேனை குறித்து அவனுக்கு சொன்னதினாலே அவனுக்கு அந்த ஆசை வந்து, முடிந்த அளவுக்கு அந்த முடவ காலிலேயே ஏற ட்ரை பண்ணவனா ஏற முடியாது. அவன் தன் மனதில் அவன் பிரேயர் பண்ணியிருக்கிறான். தன் கடவுளை அவன் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறான். எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த தேனை கொடுக்க கூடாது? எல்லாம் சொல்றாங்க முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? நான் ஆசைப்படுறேன், எனக்கு இந்த தேன் வேணும்.
கடவுள் என்ன பண்ணாராம், 2 கழுகுகளுக்கு ஒருத்தர் 2 ஆண் கழுகுகளுக்கு சண்டை மூட்டி அது ஒன்னோடு ஒன்று அடிச்சு அல்லேலூயா வேகமாக பறந்து வந்து அந்த தேன் கூட்டு மேலே மோதினதான். மோதின உடனே தேன் ஈக்கெல்லாம் பறந்து போனது, பியூர் தேன் மட்டும் அவன் கால் பாதத்தில் விழுந்ததான். அவன் அதை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை சாப்பிட்டான். நீங்க எதிர் கொடுத்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உன் தேவனுக்கு நீ நன்றி சொல்லணும். ஒரு சேரி கொடுக்கிறாரா, நன்றி சொல்லு. ஒரு வீடு தராரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரு வேலை கொடுத்தாரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. உனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரா, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரா, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. நல்ல பட்டணத்தை கொடுத்தாரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த நன்றி சொல்லுகிறவர்களுக்கு கண்டா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 9-10 பேர் குஷ்டரோகியை போங்க அப்படின்னாரு. 9 பேர் காணாது போயிட்டான். ஆனால் ஒரே ஒரு சமாரியன் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்றான். ஆண்டவர் வேதனைப்பட்டார், மீதி 9 பேர் எங்கே? அந்த 9 பேருடைய நன்றி கட்ட வாழ்க்கை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருக்கும்போது தேவன் நம்மை விசேஷமாக நடத்துகிறதுக்கு ஏசப்பா வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதையெல்லாம் வாசிக்கலாமா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு ஆசீர்வாதம். அவருடைய நல்ல மனசு பாருங்க. தேவனுடைய நல்ல மனசு 1 2 3 100லாம் இல்லை, 1000 மடங்கு ஆசீர்வாதம். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஏசப்பா ரெடி. அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு சபையே ரெடியா? அல்லேலூயா. உன் கண்கள் அவரை அனுதினமும் நோக்கி பார்க்கிறதா? போன்ல எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குது டைம். யாராவது வெட்டி கதை பேச வந்தா எவ்வளவு நேரம் போய்க்கு இருக்குது டைம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில அவிசுவாசிங்க நினைப்பாங்களா, சனிக்கிழமைய நாளைக்கு வேறு அங்கே போய் நிற்கணும், உட்காரணும், நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைக்கு யாராவது சொந்தக்கார் வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதை சாக்கு வச்சுட்டு அப்படியே வீட்டிலே உட்காந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏதாவது ப்ரோக்ராம் வருமா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வந்தால் ஆஹா சந்தோஷம்டாப்பா, நம்ம அங்கே போக வேணாம். ஒரு சாக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் வந்துட்டா ஓகே. நல்ல ஆவிக்குரிய மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் வந்தா ரொம்ப வேதனைப்படுமா. வச்சது யாரு? அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம், போவது இருக்க முடியுமா? ஆனால் ஆவிக்குரிய மனிதன் போகவே மாட்டான். அதான் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான காரியம். ஆவிக்குரிய மனிதன் போக மாட்டான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவான். அந்த டைம் தேவனை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் போவான். ஆவிக்குரிய மனிதனுக்கு அதுக்கு व्यसனம். அவிசுவாசிக்கு அது அல்லேலூயா, அது அவங்களுக்கு விசேஷமானது. நீங்க எப்படியோ எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு வந்துட்டீங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். ஆவிக்குரிய மனிதர்களுக்கு அது விஷனமா மாறிடும். கேட்பான், உனக்கு இந்த நாளை விட்டா வேற நாள் கிடையாதான்னு கேட்பான் அண்ணங்கிட்ட. அல்லேலூயா. இந்த நாள் விட்டா வேற நாள் கிடையாதா? என் செல்வங்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் உலகத்தை வெறுத்து, சொந்த பந்தத்தை வெறுத்து,
அது எப்படி பாஸ்டர், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம், நான் போலனா எப்படி? எங்கள் அக்காவுக்கு கல்யாணம், நான் போலனா எப்படி? அதான் ஆண்டவர் சொன்ன, ஒருவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர விரும்பினால் முதல்ல தன்னைத்தான் வெறுத்து, அல்லேலூயா, இரண்டாவது தன் வீட்டையும் தன் இனத்தையும் தன் தாய் தகப்பனையும், மனைவின்னு எழுதியிருக்கிறாருங்க, தன் மனைவி பிள்ளைகளை விட்டு, நிலங்களை விட்டு, வீட்டை விட்டு என்னை பின்பற்றுகிறவனோ அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வான். இங்கே தேவன் 1000 மடங்கு சொல்லியிருக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் தான் தேவன் விரும்புகிறார். அவர்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட வைப்பார். அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த மனப்பக்குவத்துக்கு தாங்க ஆசீர்வாதமே. ஒரு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அந்த மனப்பக்குவம், அந்த மனதை தேவனுக்கு கொடுத்துட்டான் பாருங்க, அதில் தாங்க தேவன் பிளஸ் பண்றாரு. உன் மனப்பக்குவம். இந்த புதிய வருஷத்துல நீ மனப்பக்குவம் அடைந்து, நான் இனி என் தெய்வத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் 100 மடங்கள்ல தேவன் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் உனக்கு கொடுக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ராஜாக்கள் மத்தியில் நான் உன்னை உட்கார வைப்பேன்னா உட்கார போயிட்டு, அல்லேலூயா. அதுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார், அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. யாருன்னா டிவில எல்லாம் சினிமா பார்த்துட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா அதெல்லாம் பொய்யுங்க, நம்பவே நம்பாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன் கண்ணை துடைப்பாரு, கர்த்தர் உன் உடம்பை துடைப்பாரு, கர்த்தர் உன் தலையை துடைப்பாரு. நீ குளிச்சுட்டு வந்தா நின்னா போதும், அவரே தொடச்சி கிளீன் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. அப்படிலாம் பிரசங்கம் வரும். நீ வெறும் தட்டு எடுத்துன்னு வா, ஆண்டவர் பிரியாணியா கொட்டுவாரு, அதெல்லாம் வரும். அதெல்லாம் நீ நம்பக்கூடாது. இந்த திருச்சபை மக்கள் நீங்க அதை நம்பக்கூடாது. கண்ணை துடைப்பாரு, உன் வேதனை நினைக்கும், உன் உள்ளத்துல கையை விட்டே எடுத்துருவாரு, அப்படிலாம் பிரசங்கம் வரும். அதெல்லாம் நீ நம்பக்கூடாது. உன்னை அவருக்கு முன்பாக நிறுத்தாவிட்டால் எதுவுமே உனக்கு வராது. அவருக்கு முன்பாக உன்னை நிறுத்தாவிட்டால் எதுவுமே உனக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற கிறிஸ்துவ அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லைங்க. எத்தனை சிஸ்டர் பைத்தியமா சுத்திட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க டாக்ஸ் கொடுப்பாங்கங்க, டாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அவங்க வீட்டில் பலவிதமான துன்பங்கள் நடந்துட்டு இருக்கும். டாக்ஸ் கொடுக்கறது எப்படி? பாஸ்டருங்க அவங்களுக்கு வயசு செலவுக்கு, வழி செலவுக்கு காசு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. துன்பத்தின் மேல துன்பம், கஷ்டத்தின் மேல கஷ்டம், பிரச்சனை மேல பிரச்சனைங்க. யாருக்கு கொடுக்கிறார் தேவன்? அல்லேலூயா. தன் இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நிறுத்துகிறவனுக்கு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது எந்த சபையா இருந்தாலும், எந்த மனிதனா இருந்தாலும், ஒரு மனிதன் தன் இதயத்தை தேவனுக்கு பக்குவப்படும் போது அவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க அவரு, இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உயிரோடு இருக்கிறவர். உன் ஜபத்தை கேட்கிறவருமா அவரு, உன் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நம்ம கொஞ்சம் தேரணுங்க, ஜபத்தில் தேரணும். அவரை தேடுகிறதுல நம்ம விசேஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி பார்க்கறதுல நம்ம விசேஷப்படணும். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு கூட நீங்கள் போய் ஒட்டி கொள்ளுங்களேன். 7 நாள் உபவாசங்க. பரமர குடிகாரன், பல்ல தேய்ச்சி பல நாள் ஆயிற்று, அவன் குளிச்சு பல நாள் ஆயிற்று. தாயினுடைய வெம்புதல் ஜபத்தை கேட்டு, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நீர் கண்ட்ரோல் பண்ண ஆண்டவரே. உன் குடும்பத்தை நீ என்றைக்காவது, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க கையில் ஏந்திக்கங்கப்பா, பிரச்சனை அதிகமாக இருக்குது, சோதனை அதிகமாக இருக்குது ஆண்டவரே. ஒரு தாய் நீ கெஞ்சி மன்றாடி கர்த்தருடைய சமூகத்தில் நீ கேட்பாயானால், ஒரு தகப்பன் கெஞ்சி மன்றாடி தேவனுடைய சமூகத்தில் கேட்பாயானால், ஹல்லேலூயா, குடிகாரன் ரட்சிக்கப்படும், வெறிதனம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான்,
ரவுடி ரட்சிக்கப்படுவான், அடங்காதவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் சரியில்லைன்னா குடும்பம் சரி இருக்காது. ஜபிக்காதவன் சரி இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம் அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அவங்க கிட்ட எச்சரிப்பாருங்க, இவங்க கிட்ட எச்சரிப்பாருங்கன்னு சொல்லுவேன். நீ போய் தோல் மேல கை போட்டிட்டீன்னா அவ்வளவுதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு மேய்ப்பன் எதற்கு சொல்கிறான்? நீ போகிற வழி சரியான வழி, மிஸ் பண்ணிடாத. இப்படிப்பட்ட இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருன்னு ஒரு மேய்ப்பன் சொல்றான்னா, நீ அதை கேட்டு ஆண்டவருக்கு முன்பாக இருந்துட்டீன்னா போதும். ஆனா நான் பேசுவேன், எனக்கு அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், சோறு கூட ஊட்டி கொடுவேன். நீ அந்த ஆத்மா கிட்ட பேசாதுன்னு சொல்றேன் இல்லையா, அங்க போகாதுன்னு சொல்றேன் இல்ல, நான் அங்க போவேன், அவங்களுக்கு சோறு ஊட்டுவேன், அவங்களுக்கு மாலை போடுவேன், அவங்க அனைத்து முத்தம் கொடுப்பேன். அதான் என் வேலை. உன்னை காக்குறதும் என் வேலை தான். நீ மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உன்னை விசேஷமாய் நடத்துவார். அவர்கள் வந்து மனதை திறந்து உங்ககிட்ட பேசுவாங்க, ஏமாந்துராத. நல்லவர்களை போல நடிப்பாங்க, ஏமாந்துராத. உன் மெய்ப்பனுடைய குரலுக்கு நீ செவி கொடுத்தினா கடைசி வரையும் இந்த திருச்சபையில் நல்லதொரு பயபக்திக்குரிய குடும்பமாக, விசுவாசியாக நீங்க நிற்கலாம். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் நடத்துவார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. தேவன் பல காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு தேவன் நல்ல. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல நீங்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவமான மேன்மை விசேஷமானது. அல்லேலூயா. ஆமா. 29வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்க அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்லே சொல்லாமா? அவங்களுக்கு கலங்காதீங்க. ஒரு நாடே எதிர்த்தாலும் நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். பார்வோனை குறித்து கலங்காத. அல்லேலூயா. அவனை நான் தான் பார்வோனா இருக்கணும்னு நியமிச்சிருக்கிறேன். நீ அவனை பார்த்து கலங்காத. உன்னோடு கூட இருக்கிற நான் சர்வ வல்லவர், உன்னை நடத்துகிறவன் நான். அல்லேலூயா. உன்னை தோளில் மேல் சுமப்பேன் என்று தேவன் நமக்கு பிராமிஸ் வேர்டு கொடுத்துருக்கிறார். பயப்படாதீங்க. ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. கர்த்தர் நலமானவைகளை தேவன் செய்வார். அதே 11வது வசனம் 1:11வது வசனத்துல வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் அங்க சொல்றப்ப என்னிலே அன்பு கூர்ந்து, அதெல்லாம் அன்பு தாங்க. ஃபர்ஸ்ட் அன்பு தான். அல்லேலூயா. முதல்ல அன்பு, ஆண்டவர் மேல அன்பு. என்னில் அன்பு கூர்ந்து. 2வது சொல்ல, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை வரையிலும் இரக்கம் செய்கிறான். அவர் இறங்கிட்டான்னா போதுங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், கவனிக்கணும். யாரும் உங்களுக்கு விரோதி, உங்களுக்கு பிரச்சனை செய்கிறவங்க, அல்லேலூயா, உங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறவர்கள், உங்களுக்கு கலகம் மூட்டி உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்துட்டு அவங்கள பரதாமல் பாருங்களேன், இரக்கமாக பாருங்கள். இந்த இரக்கம் உனக்கு கிடைக்கும். அவங்கள இரக்கமாக பாருங்க. அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமாம், இரக்கமாக இப்படி நம்ம நினைக்கலாம், அவங்க கண்டி இயேசுக்குள்ளே இருந்தால் அவங்க ஏன் இப்படி செய்ய போகிறாங்க? அல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்குள்ளே இருந்தால் கர்த்தர் ஏற்றுக்கிட்டா இவங்க ஏன் இப்படி செய்ய போகிறாங்க? நம்ம நான் ஜெபிப்பேன், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கள இரக்கமாக பாருங்கம்மா. இரக்கமாக பார்த்துட்டா இந்த இரக்கம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரையிலும் நான் இரக்கம் செய்வேன்.
1000 தலைமுறைன்னா எப்படி? நம்ம இருந்துட்டு செத்து போவோம். உன்னுடைய பிள்ளைகளை அவருக்கு, உன் பிள்ளைகளுக்கு இறங்குவார், உன் பேர பிள்ளைகளுக்கு இறங்குவார், உன் கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு இறங்குவார். அப்படியே தேவன் 1000 தலைமுறை இறக்கம் செய்கிற கர்த்தர். அதுதான் ஆபிரகாமுக்கு நடந்தது. இன்றைக்கு ஜெருசலேமில் யூதர்களை பல நாடுகள் சேர்ந்து அந்த நாடே இல்லாதவளுக்கு வரைபடத்திலிருந்து ஜெருசலேமை தூக்கி எறியணும், இஸ்ரேலை தூக்கி எறியணும்னு ஃபைட் நடந்துட்டு இருக்குது. அந்த 1000 தலைமுறை பிளஸ்ஸிங் அவனுக்கு இருக்குதுங்க. அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அல்லேலூயா. அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஏனென்றால் அவன் தேவ மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஒரிஜினல் சந்ததி. அதுதான். சிலது இருக்குது டூப்ளிகேட், அப்படி அல்ல. ஒரிஜினல் சந்ததி யூதங்க. அவனை யாரும் தோக்கடிக்க முடியாது. தேவன் அவனை விசேஷமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் தேவன் அப்படியே ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குகிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் கரங்களை தட்டி கருத்தை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த 1000 வருஷம் ஆசீர்வாதம் எங்க போய் நிக்குது? கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவோடு கூட போய் நிக்குது. அதற்காக தான் உன்னை பலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த பில்டிங்கை உருவாக்கி இதுக்கு தேவனுடைய ராஜ்யன்னு பேரை வச்சு அங்கே ஒரு ஊழியக்காரனை வைத்து உன்னை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லுகிறதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சாப்பாடு கொடுப்பேன், அவளை பலப்படுத்துவேன், அவளை ஆதரிப்பேன், அவங்க கூட இருப்பேன். என்கிட்ட வர வரைக்கும் அவளை நான் விட மாட்டேன். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி பார்க்கணும். எல்லா வேலையும் விட்டுருங்கம்மா ப்ளீஸ். தயவு கூர்ந்து 1 மணி நேரம் தேவனோடு பேசுறதுக்கு நீங்கள் முன்வாங்க. அதிகாலையில் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகாலையில் 1 மணி நேரம் ஜபிக்கிறீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட். அது ரொம்ப விசேஷமானது. அதில் ஆண்டவனுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதிகாலையில் 1 மணி நேரம் தூக்கத்தை விட்டுருங்க. நேற்று எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் எப்பவுமே 4:30 அல்லது 5 மணிக்கு எனக்கு 1 மணி நேரம் அதிகாலையில் ஜெபிப்பேன். நேற்று ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு 1/4 ஹவர் கம்மி பண்ணிட்டேன். நாளைக்கு 3/4 ஹவர் ஜெபம் பண்ணால் போதும். காலையில் எழுந்து 1/4 ஹவர் ஜெபம் பண்ணிட்டேன். 1/4 ஹவர் கம்மி பண்ணிட்டேன். சரி 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு வச்சுங்க, 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். நான் 1/4 ஹவர் ஜெபம் பண்ணிட்டு 5:15 வச்சுட்டேன், படுத்துட்டேன். 3 ஹவர் தூக்கமே வரல. ஏன்டா இந்த பாடு நமக்கு? கிட்டத்தட்ட பிறண்டு 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 படுக்கிறங்க, தூக்கமே வரலங்க. தூக்கமே வர விடலை. என்ன ஏதோதோ நினைவு, ஏதோதோ காரியங்கள் வருது, ஏதோதோ கவலை எல்லாம் வந்து போகுது, இன்பம் வந்து போகுது, சந்தோஷம் வந்து போகுது. புரியுதுங்களா? கவலையும் வருது, கண்ணீரும் வருது. 1/4 ஹவர் கம்மி பண்ணங்க, 3 ஹவர் தூக்கத்தை இழந்துட்டேங்க. ஆனால் ஆண்டவர் உணர்த்தினா, இந்த 1/4 ஹவரை கண்டி நீ கரெக்டாக பண்ணியிருந்தீன்னா நான் உனக்கு உடனே தூக்கம் கொடுத்துருப்பேன். இல்லை, நான் உனக்கு உடனே தூக்கம் கொடுத்துருப்பேன். இல்லை, நீ பிறண்டு 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 என்னாச்சு? நஷ்டம் யாருக்கு? உனக்கு தான். என் கூட இருந்து நீ அப்படி செய்யாத. அவர் கூட இருந்துட்டே நீ அப்படி செய்யாத. நேரத்துக்கு கொடு. காலையில் வந்து அந்த 1 ஹவர் சும்மா ப்ரேயர் நீ பண்ணிட்டீங்கன்னா தேவன் உன்னை எங்கேயே கொண்டு போயிடுவேன். சபைக்கு நீ பிரயோஜனமாக மாறிடுவேன். இந்த சபைக்கு நீ பிரயோஜனமாக இருப்பேன். உன்னுடைய கெட்ட குணம்லாம் ஓடிடும். கர்த்தர் நற்குணத்தினாலே உன்னை அலங்கரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1/4 ஹவர் கம்மி பண்ணாங்க, 3 ஹவர் தூக்கம் போயிடுச்சுங்க. நல்லா உணர்ந்து எழுந்து மன்னிப்பு கேட்டு படுத்த உடனே நல்ல கொரட்டை ஓடுதுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாயிட்டா உன்னை பரட்டி பரட்டி எடுப்பார். நீங்கள் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. முதல்ல அதில் பிரதிஷ்டை பண்ணுங்க. போயிட்டு முழங்கால் படிட்டு உன் தலை மேலேயும் மூக்கு மேலேயும் கையை வச்சு, ஆண்டவரே இனி எனக்கு அந்த தூக்கத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
அல்லேலூயா. அதிகாலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜெபிப்பேன். நீங்கள் அதில் பிரதிஷ்டையாக இருந்து பாருங்க, என் தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயம் காண செய்வீர், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வீர், நீர் அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்திடுவார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். செய்வாருங்களா? செய்வாருங்களா? அதிகாலை ஜெபத்தை ட்ரை பண்ணிடுங்க. தலை மேலே கை வச்சு, உமது காயப்பட்ட கரத்தாலே உமது தழும்புகளாலே என்னை குணமாக்குங்கப்பா. எக்காரணத்து கொண்டும் இந்த நாளிலிருந்து அடுத்த ஜனவரி 7ஆம் தேதி, இன்னைக்கு 7ஆம் தேதி, அடுத்த ஜனவரி 7 வரையிலும் இந்த அதிகாலை ஜெபத்தை நான் விடவே மாட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அடுத்த 7ஆம் தேதி பாருங்கள், ஆண்டவர் உன்னை எங்கேயோ கொண்டு சென்றிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முகம் எதிலும் வெட்கப்படாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழும்பி நின்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கரங்களில் வேதத்தோடு எழும்பி நின்று ஏந்தி கொண்டு இந்த வசனத்தை வாசித்து அப்படியே ஒரு லிட்டில் ப்ரேயர் பண்ணி நம்மை ஆண்டவருடைய சமூகத்துக்கு அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய. நல்லா படிக்க தெரிஞ்சுங்க, படிக்க தெரியாதுங்க எல்லாமே வேதத்தை விரிச்சிங்க. அல்லேலூயா, ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவன் நமக்கு அற்புதமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ். வாசிக்கலாமா? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும், அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் பொறுத்து 1000 ஒரு அல்லேலூயா சொல்லம்மா. பிரைஸ். இது வேணும்னா இன்றைக்கு உங்கள் மெய்ப்பன் சொன்னபடி அல்லேலூயா நீங்கள் அதிகாலை 5 மணிக்கு எல்லாம் எல்லாரும் வச்சிடணும். எவ்ரிடே அது வைங்க. எவ்ரிடே 5 o'clock அது எழுப்போம். அல்லேலூயா. வேறு ஒன்றும் பண்ணாத, உன் முகத்தை கூட கழுவாத, எழுந்து உட்காந்துரும் முதல்ல. அல்லேலூயா. எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் போட்டோம், ஓடி முகத்தை கழுவிட்டு வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடு. 1 மணி நேரம். ஓகேவா? பிறகு பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை சேரும். அதிகாலையில் வேறு எந்த சிந்தையும் வேணாம், அதுதான் ஃப்ரீ மைண்டாக இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. அதிகாலையில் நீங்கள் அவரை நோக்கி பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, நீங்கள் உடுத்தி மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. உங்களை கர்த்தர் அதிசயம் காண செய்வார். வெட்கம் என்பது உனக்கு வரவே வராது. அல்லேலூயா. இப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலனை செய்வார். என் செல்வங்களை ட்ரை பண்ணுங்க, விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணிட்டு தயவு கூர்ந்து என்கிட்ட வந்து பேசுங்க. அல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர் யாராக இருந்தாலும் அந்த அதிகாலை ஜெபம் பண்ணிவிட்டு, நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், என் காதில் போட்டுப்பாங்க, நான் விடவே மாட்டேன் பாஸ்டர் இந்த ப்ரேயரை, என் காதில் சொல்லுங்கள், அது நிமித்தம் நான் சந்தோஷப்படுவேன். தெய்வக்கரம் உங்களோடு என்றும் இருக்கும். உங்களை ஆசீர்வதித்து பாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே,
உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ராஜா. அப்படி செய்யும் பொழுது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. 100 மடங்கு அத்தனையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே இரக்கம் செய்கிறவர். 1000 அரசாட்சியில் எங்களை பிரவேசிக்க வைக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கவும், அதிகாலையில் உம்மை தேடவும், அப்பா மற்றவர்களை மன்னிக்கவும், மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், உமோடு கூட பரிசுத்த வாழ்க்கை வாழவும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வருடம் முழுதுமா ஆண்டவர் என் பிள்ளைகளை குறையில்லாமல் நடத்துங்கப்பா. எந்த இடத்திலும் புறஜாதிகள் மத்தியில், குடும்பத்தில், சத்துருக்கள் மத்தியில் என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. அந்த இடத்துல நீர் தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கட்டும் அப்பா. அநேகருக்கு உதவி செய்கிற கரமாக மாற்றுங்க ராஜா. அநேகருக்கு இரக்கம் செய்கிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன காரியங்களை விட்டு விலகி உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. இது எழுப்புதலின் ஆண்டா இருக்கட்டும் அப்பா. இது அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கடந்து செல்லும்போது தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.